சார் இவங்க பேசுகிறாங்கல்ல, சார் வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தோட தலைவர். அவர் முக்கியமான சங்கம், ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய சங்கம். இவங்க நாங்கள் எங்களுக்கே ஒன்றுமே கிடைக்கலப்பா, இதில் ஏதோ மாதம் 10,000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் வரவேற்கிறோங்கிறாரு. குடும்ப ஓய்வூதியம் இதில் நல்லா இருக்குது, 10 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு 10,000ங்கிறாங்க, இதுவும் நல்லா இருக்குது, எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோங்கிறாங்க. சார் இதில் பல முரண்பாடான விஷயங்களை இதில் சொல்கிறாரு. இந்த ஓய்வூதியம்ங்கிறது இப்போ இவங்க மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடியது, இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், தேசிய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு முன்னால் இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம். இது மூணுமே இப்போ ஹானரபிள் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லி இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கானதா? அதாவதுங்க, இந்த சொல்லியிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசு ஊழியருக்காகவும், இந்த ஓய்வூதிய ஒருங்கிணை திட்ட கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் கையெழுத்து போட்ட மாநிலம் தமிழ்நாடு தவிர மற்ற அனைத்து மாநிலக்குமானது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, அது இதில் வராது, அது சட்டமன்றம், அதில் வராது, அது வந்து வேற மாதிரி இருக்குது. இப்போ அரசு ஊழியர்களுக்கு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரைக்கும் எந்த விதமான பிடிமானமும் அரசு கொடுக்கவில்லை. சரி, கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், நம் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆந்திராவில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தையும் சோம்நாத் கமிஷன் அறிவிக்கப்பட்ட திட்டத்தையும் ஆய்வு செய்து விரைவில் வழங்குவோம்னு அறிவித்தார். சரி, சி.வி. சோமநாதன் அவர்களை திட்டத்தையும் கலந்து வச்சு அறிவிப்போம்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பணம் வந்து ஊழியருடைய 10% பணமும் அரசு செலுத்துகின்ற 10% தொகையும் சேர்த்து அது அப்படியே அரசாங்கத்தின் கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வசதியாக தன் கையிலே வைத்துக் கொண்டு விட்டது. கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் வந்து பங்கஞ்செய்ய கொண்டு போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கத்தில் இதில் 2 அரசுமே குற்றவாளி. இது அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் சேர்ந்து செய்த குற்றம். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள். தெளிவில்லை. முன்னெல்லாம் வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் பணம் வந்து அரசு கொடுத்தது. இப்போ இவரில் பாதி இருக்குது, அரசு பாதி இருக்குது. இந்த பணம் இவங்களுது. இப்போ இந்த பணம் எப்படி வரும்? சமீப காலத்தில் இறந்தவங்களுக்கு பணமே வராமல் அரசு ஊழியர்களால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த விளைவாக தற்போது கொஞ்சமாக பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் PFRDA என்ற அமைப்பு, இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீம்லேருந்து மாற்றி இதை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது. ஒன்றுமில்லாத நிலையில் தமிழ்நாட்டுக்காரர்கள் மேலாட்டமாக பார்க்கும்போது இதை வேற வழி இல்லை, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் என்ற நிலையை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் இதை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த தவறு யாருடையது என்றால், கால சூழ்நிலையை உணர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு மாநில அரசாங்கம் இது உடனடியாக இதை அறிவித்திருக்க வேண்டும். நிதியமைச்சர் இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு அறிவிச்சிருக்க வேண்டும். இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் பல சந்தேகங்கள் எங்களுக்கு எழுது. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 10% இந்த பிஎஃப் ஒன்றிய ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, PFRDA உள்ள அத்தனை பேருக்குமே, அதாவது மாநில அரசு சேர்த்து 10% ஊழியருடைய கான்ட்ரிபியூஷன், 18.5% இனிமேல். ஏற்கனவே 14 இருந்துச்சு, இப்போ 18. இப்போ இதெல்லாம் யார் பணம்னு கேட்டால் அவங்களுடைய பணம். இப்போ இந்த பணத்தை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு வந்து 25 வருஷம் இருந்தால் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் இருந்தால் 10%ன்னு சொல்கிறாங்க. 10,000 இந்த பர்சனலில் கொடுக்கப்பட முடியும். ஆனால் அது எப்படி 10,000 நிர்ணயிப்பீங்க? அதில் குழப்படி வருது. ஒவ்வொரு சம்பளம் ஒவ்வொரு ஆளுக்கு மாறுபடும். அப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இத்தனை பர்சன்டேஜ் வழங்கப்படும். 50 சொன்ன மாதிரி நீங்கள் 25% வழங்கப்படும். அது அல்லாமல் அது குறைவாக இருந்தால் 10,000 குறைவான தொகையை ஃபிக்ஸ் பண்ணப்படும் சொன்னால் தெளிவு இருக்கும். அது தெளிவு இல்லை. 1. 2வது, நான் 25 வருஷம் ஓட்டிட்டேன். என் பணம் 25 வருஷத்தில் எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 1 கோடிக்கு வந்திருக்கும். இந்த 1 கோடியை நீங்கள் கொண்டு போய் நிதிநிலையில் போட்டுட்டு எனக்கு 50% கொடுக்குறீங்க ஓய்வூதியம். ஓகே, ஒத்துக்கிறேன். நான் ஒரு மாதத்தில் செத்துட்டேன்னு வச்சுங்க. நான் அரசு ஊழியர், ஒன்றிய அரசுடைய ஊழியர். நான் 1 மாதம் செத்துட்டா எனக்கு என் மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக 60% கொடுக்குறீங்க. அந்தம்மா என் மனைவியை 1 மாதத்தில் செத்துட்டாண்டா இந்த பணம் யாருக்கு செல்லும்? நீங்கள் ஏற்கனவே பழைய ஊதியத்தில் அரசு பணத்தை கொடுத்தீங்க, நான் கேள்வி கேட்க முடியல. ஆனால் இப்போ இந்த பணம் நான் செத்து என் மனைவி 2 மாசத்துல செத்துட்டா, என் குழந்தைகள் மேஜர் ஆகியிருந்தால் எந்த ரூபாயும் எனக்கு வராது. அப்போ நான் சேர்த்த 10% எனக்கு அரசாங்கம் எனது ஊழியத்துக்காக போட்ட பிச்சை அல்லது, என் ஊழியத்திலே பங்காக கொடுத்த அந்த 18-14% எனது அக்கௌண்டில் இருக்கும் பொழுது நான் இறந்து விட்டால், எனது மனைவி இறந்து எனக்கு சந்ததிகள் இல்லாமலோ அல்லது என் சந்ததிகள் வயசுக்கு வந்தவராக இருந்தால் என் பணம் எங்கே செல்லும்? இதுக்கு பதில் சொல்லணும். புரியுது. அப்போ என் பணத்தை தான் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க.
அப்ப அதுக்கு என்ன காப்பீடு? நீங்க உடனே இறந்தீங்களா, உங்க பணத்துல இத்தனை சதவீதம் குடும்பத்துக்கு வரும், உனக்கு வாரிசுக்கு வரும்னு சொல்லணும். ஆனா நீங்க வாரிசு எப்படி எடுக்கிறீங்க? வயதின் அடிப்படையில் தான் வாரிசு. என் குழந்தைகள் 21க்கு கீழே 18க்கு கீழே இருந்தா நீங்க பணம் கொடுப்பீங்க, அல்லது டிசேபிளா இருந்தா பணம் கொடுப்பீங்க. திருமணமாக அதை எடுத்துட்டீங்க. இப்போ அப்ப டிசேபிளா இருந்தா தான் கொடுப்பீங்க. அப்ப இல்லை என்று சொன்னால் எனக்கு பட்டை நாமம் பூசப்படும். ஓகே, இதைத்தான் பாஜக இன்று செய்திருக்கிறது. ஓகே, புரியுது. தெளிவுபடுத்துறாங்க. முறையா தெளிவுபடுத்துங்க. உங்க பணத்தை 60% நான் கையில கொடுத்துறோம், 40% நாங்க கொண்டு போய் நிதிநிலை போடுறோம், அதுல உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி தான் பார்க்கலாம். 21 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க, 21 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுல என்பிஎஸ் ஸ்கீம்ல 60% கையில கொடுத்திய, அது என்னாச்சுங்க? தெளிவு இந்த 21% இல்லை. ஆனால் மேலோட்டமாக எதுவுமே இல்லாத தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது வந்துச்சு என்ற நிலை. இதுல தமிழ்நாடு ஊழியர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. மாநில அரசு அனத பிள்ளைய விட்டுட்டு இருக்குது. அதை அரசு ஊழியர்களுக்கும் திமுகவுக்கும் தான் எப்பவுமே நெருக்கும். எந்த காலத்திலும் அரசு ஊழியர்கள் திமுக பாதுகாக்கப்பட்டவர்கள், திமுகவை அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு நெருக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்கள் கைவிடுவது ஆபத்தானது. உடனடியாக முதல்வர் அவர்கள் இது குறித்து அறிவிக்க வேண்டும். ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்ப ஏதோ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆனா இந்திய அளவுல எல்லாருடைய பார்வையும் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய நிலை அரசு ஊழியர்களின் நிலைதான். அரசு ஊழியர் நிலையில் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் ஒன்றிய மாநில அரசுகள் தெளிவில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறது. மக்களையும் குழப்புவது மிகவும் மோசமான நிலை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் 30-35 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவன் முடங்கி போய் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு பணி பாதுகாப்பு முடிஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் இருப்பது கேவலமான செயல். அதற்கு மாற்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டும். அது மாநில ஒன்றிய அரசுகளின் கடமை. ஆனால் இதை செய்யுமா என்பதுதான் கொஸ்டின் மார்க். இது பூச்சாண்டி காட்டுற மாதிரி இருக்குது.